எல்லாருக்கும் வணக்கம். நம்ம வாழ்க்கையில் இந்த விஷயம்தான் நடக்கணும், கிடைக்கணும்னு பெரிய லட்சியம்லாம் வைக்க வேண்டாம். ஆனால் எதையாவது ஒரு நம்ம அடைஞ்சே தீரணுங்கிற தேடலோடு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கற்பனை பண்ணுறதை விட ஒரு பெரிய இடத்துல நம்ம கொண்டு போய் இந்த காலம் நிறுத்தும்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? ஒரிசா நமக்கெல்லாம் தெரிஞ்ச பக்கத்தில் இருக்கிற மாநிலம், மயூர்பஞ்ச் என்கிற மாவட்டத்தில் உபர்பேடாங்கிற நமக்கெல்லாம் பரிச்சயமே இல்லாத ஒரு ஊரில் சந்தாலி என்கிற ஒரு பழங்குடியின கிராமத்தில் இருந்து ஒரு பெண் இன்றைக்கு இந்திய தேசத்தினுடைய, பாரத தேசத்தினுடைய பெருமை மிகுந்த பதவியாக இருக்கக்கூடிய குடியரசுத் தலைவராக அமர்ந்திருக்கிற திரௌபதி முர்மு அவர்களினுடைய வாழ்க்கை எவ்வளவு பெரிய போராட்டமும் பாடமுமா நமக்கு இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? இன்றைக்கி நம்ம எல்லா அரசு நிகழ்ச்சிகளையும் அவங்கள பார்க்குறோம். அவங்கள பார்க்கும்போதே நமக்கு ரொம்ப வித்தியாசமான ஒரு உணர்வு வரும். ரொம்ப அமைதியாக, ரொம்ப அன்பாக, நம்ம பார்த்த குடியரசுத் தலைவர்கள் வரிசையிலே அவங்க ரொம்ப தனித்துவமாக இருக்கிறத நம்ம இன்றைக்கி பல இடங்களில் பார்க்குறோம். ஆனால் அவங்களுடைய பயணம் நமக்கெல்லாம் ஒரு பெரிய பாடம். ஒரு மின்சார வசதி கூட இல்லாத, ஒரு சாலை வசதி கூட இல்லாத ஒரு பழங்குடியினர் இருக்கிற ஒரு கிராமத்திலிருந்து பிறந்து வளர்ந்தவங்க தான் அவங்க. நீங்கள் நம்புவீங்களான்னு தெரியல, அந்த கிராமத்தில் உயர்கல்வி படிக்க அந்த கிராமத்தை விட்டு வெளியே போன முதல் பெண்ணே நம்முடைய மாண்புக்குரிய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் தான். பிஏ பட்டம் பெற்று ஒரு முதலாக டிகிரி ஹோல்டர் அப்படிங்கிற அந்த பெருமையை தன்னுடைய கிராமத்துக்கே அவங்க வாங்கி கொடுக்குறாங்க. அவங்களுடைய வாழ்க்கை ஓட்டத்தை பார்க்கும்போது ரொம்ப சாதாரணமாக ஒரு நீர் பாய்ச்சக்கூடிய ஒரு நிறுவனத்தில் ஒரு சாதாரண வேலைக்கு போய் சேர்ந்து, அது ஒரு அரசு வேலையாக, ஒரு அரசு பணியாக அதை ஏற்று அதுக்கு பிறகு அதை செஞ்சு, அது வேண்டாம்னு அதை விட்டுட்டு ஒரு சமூக சேவைங்கிற மனப்பான்மைக்குள்ளே வரணும்னு அவங்களுக்கு ஒரு ஆசை வருது. அரவிந்தோ கூறிய ஒரு கல்லூரியில் போய் சேர்ந்து இலவசமாக எந்த சம்பளமும் வாங்காமல் ஒரு பேராசிரியராக இருந்து மாணவர்களுக்கு கல்வி கற்றுக் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டு அதில் தன்னை ஆட்படுத்திக்கிட்டு இந்த சமூக சேவைங்கிற ஒரு பெரிய விஷயத்துக்குள்ளே நம்முடைய மாண்புமிகு திரௌபதி முர்மு அவர்கள் வராங்க. எல்லாருக்கும் வாழ்க்கை எதிர்பார்க்குற மாதிரி சாதாரணமாக அமைஞ்சிறது கிடையாது. ரெண்டு விஷயம் இருக்குது நம்ம வாழ்க்கையில், ரெண்டு முகங்கள் இருக்குது, ரெண்டு பக்கங்கள் இருக்குது. ஒன்று குடும்பம்னு ஒன்று நமக்கு இருக்குது, இன்னொன்று சமுதாயம்னு ஒன்று இருக்குது. ஆஃபீஸில் நடக்கிற பிரச்சனையெல்லாம் நம்ம வீட்டில் காட்ட முடியாது, வீட்டில் இருக்கிற பிரச்சனையெல்லாம் நம்ம ஆஃபீஸில் காட்ட முடியாது. ஆனால் நம்ம எல்லாரும் தடுமாற இடமே இந்த ரெண்டுத்தையும் நம்ம சரியாக பேலன்ஸ் பண்ண முடியாதது தான். ஆனால் திரௌபதி முர்முடைய வாழ்க்கையை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2009 2015 அவங்களுக்கு வாழ்க்கையாக துணையாக இருந்த கணவர், அவங்களுக்கு ஒரு பெரிய எதிர்காலமாக இருந்த மகன்கள், இவங்க எல்லாருமே தவறிடுறாங்க. குடும்பமே தனக்கு இல்லைங்கிற ஒரு சூழல், தான் ஒரு அனாதையாக்கப்பட்ட அளவுக்கான ஒரு பெரிய வெறுப்பு, தனிமைக்குள்ளே போகிறாங்க. அப்போ தான் அவங்களுக்கு ஒரு பெரிய ஆதரவாக இருந்தது பிரம்மகுமாரிகள் சபைன்னு சொல்லக்கூடிய இந்த தியானம், யோகா இதையெல்லாம் கற்றுக்கக்கூடிய இடத்துக்கு போய் அவங்களுடைய வாழ்க்கையை ஒரு ஆன்மீகத்தோடு கலந்த ஒரு பெரிய சமுதாய சேவைக்கு மாற்றிக்கிறாங்க. கவுன்சிலராக தொடங்கி அதில் இருந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினராகி, பிறகு அமைச்சராகி, வணிகத்துறை, நீர்வளத்துறைக்கெல்லாம் அமைச்சராக பொறுப்பேற்று நல்ல சீரிய பணிகள்லாம் செஞ்சு ஜார்க்கண்ட் மாநிலத்துக்கு ஆளுநராகி இன்னைக்கு பாரத தேசத்தினுடைய பெருமை மிகுந்த ஒரு குடியரசுத் தலைவர் என்கிற உயர்ந்த இடத்துல நம்முடைய மாண்பிற்குரிய திரௌபதி முர்மு அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். இன்னைக்கு ரொம்ப பெருமையாக நம்ம அதை சொல்கிறோம். எவ்வளவு அடிகள் அவர் வாழ்க்கையில் வாங்கியிருக்காங்கன்னு பார்க்கும்போது, அவர்கள் ஒரு பெண்ணாக, ஒரு கல்வி அறிவே இல்லாத ஒரு கிராமத்தில் இருந்து முதல் பட்டதாரியாக, தன்னுடைய குடும்பமே அரசியல் பின்புலம் இல்லாத போது ஒரு கவுன்சிலராக தன்னுடைய அரசியல் வாழ்க்கையை தொடங்கி, தனக்கு பக்கபலமாக இருக்க வேண்டிய கணவர், குழந்தைகள் எல்லாம் இல்லாமல் போய் தன்னுடைய குடும்ப வாழ்க்கையே ஒன்றுமில்லாது போன போது சமூக வாழ்க்கைக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்க தொடங்கி அந்த அடியெடுத்து வைத்த தருணம் தொடங்கி நம்ம எல்லாருக்கும் இன்னைக்கு நம்ம பார்க்கிற ஒரு பெரிய முன்மாதிரியாக நம்முடைய குடியரசுத் தலைவர் இருக்கிறார். பெண்களுக்கு மட்டும் அவங்க ஒரு முன்மாதிரின்னு சொன்னால் எனக்கு சரியாக தோணாது. ஏன்னா இன்னைக்கு நம்ம எல்லாரும் நம்ம கனவுகளில் வீடுற இடம் எது தெரியுமா? நம்மளுடைய குடும்பம் தான். நம்மளுடைய குடும்பம் உடஞ்சிருச்சுன்னா, நம்ம யாரை ரொம்ப நெருக்கமாக நினைக்கிறோமோ, உயிராக நினைக்கிறோமோ அவங்க போயிட்டாங்கன்னா வாழ்க்கையே போயிடுச்சுன்னு நினைக்கிற இன்றைக்கும் பல இளைஞர்கள் இருக்கிற இந்த தருணத்தில் குடும்பமே அவர்களுக்கு இல்லாமல் போன போது இந்த நாட்டையே தன் குடும்பமாக நினைத்து இன்றைக்கு அந்த இடத்துல அமர்ந்திருக்கிற அவர்கள் நம்ம எல்லோருக்கும் ஒரு பெரிய முன்மாதிரி. நன்றி, வணக்கம்.